ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குக்கிங் வீடியோ என்னென்னா சாதம், கீரை கடையல், முட்டை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கீரையை நல்லா அலசி குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் வச்சு 5-6 விசில் வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரைக்கு. அது அந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சால் தான் அந்த கீரை வாசனமாக நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் அந்த எண்ணெயிலே போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த ஸ்மெல்லும் நல்லா வாசனமாக இருக்கும். அதுவும் நல்லா போட்டு ஃப்ரை ஆன பின்னாடி கீரையில் எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். கீரையில் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கீரை குழம்பு ரெடி. தொட்டுக்கிறதுக்கு அதே தாளிப்பு கரண்டியில் நல்லா அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதே தாளிப்பு கரண்டிலேயே முட்டை அப்படியே பணியாரம் மாதிரி போட்டுக்கலான்ட்டு 2 முட்டை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், நல்லா ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணி அப்படியே பணியார மாதிரி அதை திருப்பி போட்டு சூப்பராக இருக்குது. நல்லா இருந்தது, செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. அது வேறு யார் தோசைக்கல் வச்சு போடுவாங்க. இது நல்லா ஹீட்டாக இருந்ததா, சரி அந்த ஹீட்லேயே வச்சு எண்ணெய் ஊற்றுனது அப்படியே இதுலேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே போட்டுட்டேன். முட்டை நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். முட்டையும் ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட சாதம், கீரை குழம்பு, முட்டை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும், சொல்ல மறந்துட்டேன்.